நண்பர்களே 2018 நடந்த ஐபிஎல் சீசன் ஃபைனல் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து வெற்றியோட விளிம்பு வரைக்கும் வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கிட்ட வந்து பரிதாபமாக வந்து தோல்வி அடைஞ்சு வெளியில் வந்து போயிருப்பாங்க. இப்போ 2019 சீசனில் வந்து எப்படியாச்சும் கப்பை வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு தான் எஸ்ஆர்ஹெச் வீரர்கள் வந்து களமிறங்குவாங்க. எஸ்ஆர்ஹெச் அணியில் வந்து இந்த முறை வந்து பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஷிகர் தவன் வந்து அணியை விட்டு வெளியில் போயிட்டு டெல்லி அணியில் வந்து இணைஞ்சிட்டாரு. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் அப்படின்னு பார்க்கும்போது டேவிட் வார்னர் வந்து திரும்ப அணிக்குள்ளே வந்து அடியெடுத்து வைக்கிறார். ஸோ தவான் போனாலுமே வார்னர் உள்ளே வந்திருக்காரு. வார்னர், வில்லியம்சன், கப்டில், ரஷீத் கான் இந்த மாதிரி வந்து நட்சத்திர வீரர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் வந்து இருக்காங்க. அதே மாதிரி வந்து விஜய் சங்கர் தற்சமயம் வந்து இந்திய நில சூப்பராக அசத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். இவர் வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர். இவரும் பார்த்தீங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியில் வந்து இருக்காரு. இந்த முறை வந்து கப்பை வாங்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு இந்த அணி இருக்கும்போது இந்த அணியோட கேப்டனான வில்லியம்சன் வந்து ஐபிஎல் போட்டியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு செய்திகள் வந்து வெளிவந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கும் பங்களாதேஷ்க்கும் இடையே நடந்த 2வது டெஸ்ட் போட்டியில் வந்து வில்லியம்சனுக்கு வந்து முதுகு பகுதியில் வந்து காயம் வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால் வந்து 3வது டெஸ்ட் போட்டியில் வந்து வில்லியம்சன் விளையாட மாட்டார் அப்படின்னு தான் வந்து அறிவித்தாங்க. ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்தில் வந்து துப்பாக்கிச்சூடு நடந்த காரணத்தினால வந்து 3வது டெஸ்ட் போட்டியே வந்து நடத்தாமல் வந்து பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து காயம் வந்து சரியாகலை. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உலகக்கோப்பை போட்டி வேறு நெருங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ஐபிஎல் போட்டியில் வந்து வில்லியம்சன் விளையாண்டார் அப்படின்னா உலகக்கோப்பையில் வந்து கவனம் செலுத்த முடியாது. அதனால வந்து ஐபிஎல் போட்டியில் விளையாட வேணாம் அப்படின்னு வில்லியம்சன் கிட்ட நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியம் வந்து அறிவுரை சொல்லியிருக்காங்களாம். இன்னும் வில்லியம்சன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முழுசாக இதற்கு எந்த விதமான பதிலுமே அளிக்காமல் இருக்காரு. அநேகமாக பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம்சன் வந்து விளையாட மாட்டார் அப்படின்னு தான் செய்திகள் வெளிவந்திருக்கு. ஒருவேளை வில்லியம்சன் விளையாடலை அப்படின்னா டேவிட் வார்னர் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வந்து வழி நடத்துவார் அப்படின்னு செய்திகள் வெளிவந்திருக்கு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.